ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் பேச்சு. காயத்ரி, பாலசரவணன் இவங்க 2 பேர் தான் இந்த படத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. இவங்க நடிச்சிருக்க பேச்சு ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் பகல்லையும் நடக்கக்கூடிய ஹாரர் மூவி. ஜென்ரலாகவே ஒரு பேய் படம்னா ரொம்ப இருட்டிலேயே மட்டும்தான் நகர்த்திக்கிட்டே போவாங்க. ஸோ அதனால் சில நேரத்தில் நம்மளுக்கு அலுப்பு தட்டும். என்ன நடக்குது அப்படின்றதே நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த டைரக்டர் கம்ப்ளீட்டாக படத்தை பகல்லே வச்சு ஒரு ஹாரர் மூவி எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்றதே ஒரு வியக்கத்தக்க விஷயம் தான். இயக்குனர் பெயர் ராமச்சந்திரன். 5 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக்கிங்காக கொல்லிமலை ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க. அங்கே அவங்களுக்கு கைடாக வரவர் தான் வனக்காவலர் பாலசரவணன். நம்ம பாலான்னு கூப்பிடுவோம். ரொம்ப நிறைய காமெடி டைப் ஆஃப் கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காரு. சரி, படத்தில் பாலசரவணன் இருக்கனால படம் ரொம்ப கொஞ்சம் காமெடி எங்கன்னா நிறைய இடத்துல இருக்குன்னா படத்தில் எங்கேயுமே காமெடி கிடையாது. எண்ட் டு எண்ட் ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அது எல்லா கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே போகாதீங்க, அப்புறம் நாங்களாம் பயப்பட மாட்டோம் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ஜாலியான விஷயத்தை வச்சு மூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பேச்சியோட ஆட்டம் ஆரம்பிக்குது. பேச்சு ஒரு சாகா வரம் பெற்ற சாத்தானுடைய அமானுஷ்யங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு லேடி. இட்ஸ் அ ஓல்ட் லேடி. அவங்க அவங்கள கொலை பண்ணி ஒரு மரத்தில் ஆணி அடித்து அவங்களோட ஆத்மாவை வச்சிடுறாங்க. இது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு மரத்தில் ஆணி அடிச்சிருக்கோம், அதில் பேய் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட். சேம் கான்செப்ட் தான் இங்கே வர எல்லா சீன்ஸுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கப்பட்ட அதே கதைக்களம் தான். பட் மேக்கிங் ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருக்காரு. எங்கேஜ்டாக இருக்குது. படம் ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலை இந்த படம் ஹாரர் த்ரில்லர் மூவியோட ஃபீலை இந்த படம் கண்டிப்பாக கொடுக்குது. கதை என்னென்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட் ட்ரெக்கிங்காக கொல்லிமலை வராங்க. அங்கே பாலசரவணன் அவங்களை கைட் பண்ணுறதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போகும்போதே அங்கே பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனை மூவ் ஆகும் போதே இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. அங்கே சில மணிலாம் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு பாலசரவணன் போகும்போதே சொல்லிடுறார். இதில் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் மக்கள் இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறார். அங்கே இருக்க 2 பேர் இதை மீறி அங்கே இருக்கிற மணிலாம் கட்டியிருக்கோம், அதை எல்லாமே உடச்சிடுறாங்க. மூவ் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் சரி அப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக நடந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிற இவங்களுக்குள்ளே இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு போட்டினால் அந்த லொக்கேஷனுக்குள்ளே நீ போயிட்டு வந்த அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஃப்ரெண்டு சொல்லவும், ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே அந்த அமானுஷ்யத்தினால அவர் கொஞ்சம் பயந்துருக்கார். அப்போ இங்கே ஏதோ இருக்குது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு போட்டி நடக்குது. இங்கே பேயும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னும் போது இவங்க அந்த விஷயத்தெல்லாம் என்னன்றதை பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நகர்ற கதை தான். ஏன்னா இதில் ரொம்ப விறுவிறுப்பு என்னென்னா ஒரு கேரக்டர் பேச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேரக்டர் மாதிரியே இன்னொரு டூப்ளிகேட்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். இது ஒரிஜினல் கேரக்டரா இல்லை பேச்சியா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே படத்தில் நிறைய காட்சி அமைப்பில் இருக்கும்போது நம்மளுக்கே அந்த டவுட்ஃபுல்லாக இருக்கும், இது எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம்லாம் டைரக்டர் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கார். கடைசியில் இவங்கெல்லாம் பேச்சுக்கிட்ட தப்பிச்சாங்களா அப்படின்றது தான் கதை. பேச்சு கேரக்டரில் ஒரு ஓல்டு லேடி நடிச்சிருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. அவங்க சாகாவரம் பெற்றாங்க. ஆனால் அதுக்கான காணிக்கை தான் ஒரு நரபலியும் நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஊரில். அதனால் அவங்கள கொலை பண்ணி அவங்களோட ஆத்மாவை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. இந்த கதையில் இதுதான் கம்ப்ளீட் த்ரெட். கடைசியில் வர ட்விஸ்ட் கொஞ்சம் எதிர்பாராத ட்விஸ்ட். அது நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எண்டில் வரும்போது சினிமேட்டிக்காக இருக்கும். சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு அது பிடிக்காது. என்னடா இந்த இடத்துல இப்படி இருக்கேன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த காட்சிகள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக அதை நம்ம திங்க் பண்ணிகிட்டே வருவோம். இந்த சீன்ஸ் வரும்போது அந்த இடத்துல நம்ம திங்க் பண்ணும்போது சிலர். ஆனால் எண்ட் டு எண்ட் நீங்கள் பகலில் நடக்கிற ஒரு பேய் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா பேச்சு மூவி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.